சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருந்தா மட்டும்தானா? கண்டிப்பா இல்லைங்க. ஒரு சைக்காலஜிஸ்டா கிளியரா நான் சொல்றேன், ஒரு ப்ராப்ளம் பெருசாகாம இருக்கிறதுக்கு இல்ல அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு கூட நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட மீட் பண்ணலாம். அதுக்கான சில சயின்சஸ் இப்ப நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. உங்களோட தாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்களோட மூட் டெய்லி ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதிகமா கோவம் வருது, ஏதோ டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இல்ல, இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஏதோ ஒண்ணு திரும்ப திரும்ப இருந்துகிட்டே இருந்ததுன்னா முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜிஸ்ட் டாக்டர் இல்ல, அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அது சேஃபான இடம். கான்ஃபிடென்ஷியலா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுமையா நிதானமா காது கொடுத்து கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டும் கைடன்ஸும் அங்க கிடைக்கும். ஏன்னா ஹெல்ப் கேட்கறதுங்கிறது ஒரு வீக்னஸ் இல்ல, அது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். இயர்லி ஹெல்ப் இஸ் ஈக்குவல் டு ஈஸி ஹீலிங்னு சொல்லுவாங்க.